S7 Aqua, 100% pure water, pure health. 2 years pump warranty, 1 year full maintenance. பன்னெண்டு ராசிகளையும் முதல் ராசி மேஷ ராசி. இவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? ஆபரணங்கள் நீங்க கேட்டீங்க இல்லையா, கோல்டு, ஓகே, வெள்ளி இந்த மாதிரி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மேஷ லக்னக்காரங்க, இப்போது மேஷ லக்னக்காரங்க யாராவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறாங்க இல்லையா, பிஜி, அது அவங்களுக்கு நல்லா ஃபேவரபுளான டைம் இது. இப்போது குரு இவங்களுக்கு பாசிட்டிவாக வந்துட்டார். சனி இருக்கார் இல்லையா, வாக்கியப்படி மார்ச் 6 வரப்போகுது. திருக்கணிதப்படி வந்தாச்சு. பணம்ல இருந்ததுன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க திரும்பி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையை விட்டுட்டு வருவாங்களா, எப்படி வேணால் வச்சுக்கலாம். சில பேர் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க திடீர்னு விழுந்து படுத்துருவாங்கன்னு ஒரு அமைப்பு அது. அதனால் அவங்களோட ஹெல்த்தில் வந்து ரொம்ப. ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? 2026 2ல் உட்காந்த குரு 8 பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து திடீர்னு அதிர்ஷ்டம். வம்பு வழக்கில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் மே வரையும் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் பேசாத இருந்துடலாம். தொழில் ஏதாவது இப்போது ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்தது, என்கிட்ட மணி இருக்குது, தொழில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மே வரையும் நல்ல டைம் இருக்குது. அதை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சனி லக்னத்தையே பார்க்கும். நம்மளை திடீர்னு ஆஃப் பண்ணுமா, நம்ம என்னென்ன ஏதுன்னே தெரியாமல் கொண்டு போய் தலையில் கை வச்சு உட்கார்ற ஒரு சூழ்நிலை ஒன்று பெண்களுக்கு காமனாகவே கொஞ்சம் சரியான வருஷம் இல்லை. ரிஷப லக்னக்காரங்க வந்து வேங்கட சுப்பிரமணியர்னு சொல்லி இருக்கு. இல்லைன்னா சில கோயிலில். S7 டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி நிறைய பேரோட வாழ்க்கையில வழிகாட்டியா இருக்கக்கூடியவர் தான் ஜோதிடர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். அவர் இன்னைக்கு நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்காரு. அவர்கிட்ட 2026 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிகளுக்கான ராசிகளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். 12 ராசிகளையும் முதல் ராசி மேஷ ராசி. இவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? இவங்களுடைய பொருளாதார நிலைமை, ஹெல்த் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார். இது ராசிக்கு இல்லாம லக்னங்களுக்கு பார்ப்போம். ஏன்னா ராசி பலனுங்கிறது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். லக்னங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க, அதாவது இண்டிவிஜுவல் ஜாதகத்துல இந்த லக்னக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்றதே தான் இருக்கும்லாம் இல்லை, அவங்களுக்குன்னு தனித்தனி பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து மாறி மாறி நிற்கும். பட் இந்த அடுத்து வர்ற கம்மிங் அப் இயர்ஸில் இவங்க இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மேஷ ராசி கேட்டீங்க, நான் மேஷ லக்னத்துக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து குரு வந்து இப்போ ஃபேவராக இருக்குது, 3ஆம் இடத்துக்கு போயிடும். ஆபரணங்கள் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, கோல்டு, வெள்ளி இந்த மாதிரி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மேஷ லக்னக்காரங்களுக்கு. அவங்களோட மேஷ லக்னக்காரங்களுக்கு அவங்க நினைச்சது இருக்கு இல்லையா, விருப்பம்னு சொல்லுவாங்க, அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ நிறைவேறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ மேஷ லக்னக்காரங்க யாராவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போறாங்க இல்லையா, பிஜி, அதுக்கு நிறைய அது எல்லாமே வந்துடும். அது அவங்களுக்கு நல்லா ஃபேவரபுளான டைம் இது. இப்போ குரு இவங்களுக்கு பாசிட்டிவா வந்துட்டார். சனி இருக்கார் இல்லையா, அவர் இருக்கிறது, அவர் இல்லாம எப்படியா, அவரு அவங்க லக்னங்களுக்கு 12ல் நிக்குது. 12க்கு வாக்கியப்படி மார்ச் 6 வரப்போகுது. திருக்கணிதப்படி வந்தாச்சு. 12ல் இருந்ததுன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க திரும்பி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு. அதாவது வேலையை விட்டுட்டு வருவாங்களா, எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆல்ரெடி இப்போ அமெரிக்கால அந்த மாதிரி ஒரு நிலவரத்துல தான் இருக்கு. அப்போது அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கேருந்து 3ஆம் பார்வையா பொருளாதார நிலைமையா பார்த்துட்டு இருக்கு. செகண்ட் பாவத்தை பார்க்கும்போது பணம் நெருக்கடியாக இருக்கும் அவங்களுக்கு.
அது கொஞ்சம் அவங்க எப்படி அது அவங்களோட இண்டிவிஜுவல் கவனமா வச்சு கையாளணும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோசிக்காரங்க ஆஸ்ட்ராலஜரை பார்த்து அவங்க அதுக்கு என்னென்ன ரெமெடிஸ் பண்ணணுமோ அது பண்ணணும். ம். அண்ட் தென் செகண்டு 6th பிளேஸை பார்க்குது. ம். 6ஆம் பாவங்கிறது ம். ஏதாவது இந்த கேசஸ் போடுறது, ஓ கேஸ் போடுறது, ஓகே. இந்த வழக்கு ரொம்ப நாளாக நிலுவையிலே நிலுவையிலே, இருக்கு அப்படின்னா அது இப்போ அது முடியும். ஓ முடிஞ்சிடும். முடியறதுக்கு ஓகே. வாய்ப்பு இருக்கு. ம். அண்டு 9th பிளேஸை பார்க்குது. ம். அகைன் கோயில் ஆன்மீகம் ம். சார்ந்து அவங்க ஒரு பயணம் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இது மேஷ லக்னத்துக்கு பொது தான். போதுமானது. ஒவ்வொரு ஜாதகமும் மாறும். இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு ஹெல்த் எப்படி சார் இருக்கும்? மேஷ லக்னக்காரங்களுக்கு இப்போ 6ஆம் இடத்த சனி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ம். சில பேர் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க ம். திடீர்னு விழுந்து படுத்துருவாங்கன்னு ஒரு அமைப்பு அது. ஓ. அதனால் அவங்களோட ஹெல்த்தில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அவங்க. இருக்கணும். இவங்களுக்கு தெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்கும் தெய்வம்னு ஒன்று இருக்குது. ம். ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் அந்த தெய்வத்தை அவங்க பிடிச்சாலே ம். அது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ம். மகாலட்சுமி வழிபாடு எப்போவுமே பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க அவங்களே கொண்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக ரிஷப லக்னத்துக்கு போயிடலாம் சார். ஸோ ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் 2026? அவங்க எதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சார்? ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து இப்போது சூப்பராக இருக்குது. எப்படி சூப்பராக இருக்குன்னா, தனஸ்தானத்தில் இப்போ குரு ஓகே. உட்காந்துருக்கு. கொஞ்ச நாள் மட்டும் கடகத்துக்கு போயிட்டு திருப்பியும் 2ஆம் இடத்துக்கே வந்துடும். ஓகே. இது வந்து இந்த பொருளாதாரங்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ம். ஓகே. இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ம். திடீர்னு ம். அது வந்து 8th பிளேஸை சொல்லுவோம். ம். 2ல் உட்காந்த குரு 8 பார்த்துட்டு இருக்கோம். ம். அப்போ வந்து திடீர்னு அதிர்ஷ்டம். ஓகே. அவங்கவங்க எந்தெந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ ம். அவங்களுக்கு ம். எல்லா இப்போ அதாவது திடீர்னு கோடி விழுந்துருமா, லட்சம் வந்துருமா, இந்த லக்னக்காரங்களெல்லாம் கோடீஸ்வரம் ஆவாங்களா, ம். அது அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. ஓகே. ஓகே. இன் ஜென்ரலாக பொருளாதாரத்தில் இந்த அடுத்த மே வரையும் அவங்களால கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் வசதியா இருக்கும். ஓகே. இருக்குது ம். ம். அவங்களுக்கு. ஓகே. இது காமன் தான். இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு புதன் வந்துலாம் சரியா இல்லை ம். அப்படின்னா அந்த டைமே அவங்களுக்கு சரியா இருக்காது. ஓகே. பட் எங்கிருந்தாவது அவங்களுக்கு ஒரு மணியோட ரொட்டேஷன் வந்துடும் ஓகே. கம்மிங் மே வரையும். ம். அண்ட் அவங்களுக்கும் அதே தான். ம். 6ஆம் இடத்த குரு பார்க்கும். இப்போ பணம் ரொட்டேஷன் சொன்னேன் இல்லையா, ஆமா. கடன் மூலிமா கூட வரும். ஓகே. பணம் வரும், ஆ. அது கடன் மூலிமா கூட வரும், ஓகே. ஒரு ரொட்டேட் ஆகும். ம். அண்டு ரிஷப லக்னக்காரங்க வந்து ஏதாவது கேஸோ ம். இந்த மாதிரி ஏதாவது வம்பு வழக்கில் இருந்தாங்கன்னா ம். கொஞ்சம் மே வரையும் கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் பேசாத இருந்துடலாம். ஏன்னா வளர்த்து விட்டுருன்னு ஒரு கணக்கு இருக்குது. பூஸ்ட் பண்ணிடும் அது. ஓகே. அந்த பிரச்சனையை அப்படியே பூஸ்ட் பண்ணிடும். ம். ம். அதனால அதில் கொஞ்சம் அந்த வம்பு வழக்கெல்லாம் கொஞ்சம் போகாமல் அமைதியாக அப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தொழில் ஏதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்தது, ம். என்கிட்ட மணி இருக்குது, ம். தொழில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா ம். இந்த மே வரையும் நல்ல டைம் இருக்குது. ஓ. அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல முகூர்த்த லக்னத்தில் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க நல்லாயிருக்கும். நல்லா போகும். அது சூப்பராகவே போகும். அடுத்து வர கட்டத்துக்கு ரொம்ப சூப்பராகவே போகும். இது காமனாக எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் எந்த தொழில் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க இல்லையா, எனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ சூப்பர் டைம். ஓகே. அது ஆரம்பிக்கும் போது கரெக்டான லக்னம் கரெக்டான நேரத்தில் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு 11ல் சனி இருக்கும். குரு சொல்லிட்டோம். அடுத்து சனி இருக்கு இல்லையா, 11ல் சனி இருக்கும். இந்த சனி லக்னத்தையே பார்க்கும். ஓகே. நம்மளை திடீர்னு ஆஃப் பண்ணுமா, நம்ம என்னென்ன ஏதுன்னே தெரியாமல் கொண்டு போய் தலையில் கை வச்சு உட்கார்ற ஒரு சூழ்நிலை ஒன்று கொடுக்குமா அது. ரிஷப லக்னக்காரங்களுக்கு 5ஆம் இடத்த புத்தி ஸ்தானத்தை இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கு, வாக்கியப்படி பார்க்க போகுது. ஓகே. சரியான டிசிஷன்ஸ் அவங்களால எடுக்க முடியாதான், டிசைட் பண்ண முடியாதான். ஓகே. அதை கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சு உட்காந்து யோசிச்சு எதாவது தான் டிசைட் பண்ணால் பெட்டர் அவங்களுக்கு. அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்குது. இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லி யாராவது கொஞ்சம் காசை இப்படி தள்ளினாங்கன்னு வைங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், போலீஸ், யாராக இருந்தாலும் சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல, புரியுது, மாட்டிப்பாங்க. ஓ.
அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கும். உஷாராக இருக்கணும். அது ஓகே. அதே மாதிரி யாரை நம்பியும் ம். பெருசாக மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஓகே. என்னோட பணம் ம். நான் என்ன நம்பி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ம். அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல தேதி நல்ல கரெக்டான டைம் பார்த்து எடுத்து கொடுத்தோம்னா சேஃப். சரி. ஓகே. இல்லை இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கி ம். இல்லை நான் ஒரு பணம் கொடுக்குறேன் ம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நான் சைலண்ட் பார்ட்னர் மாதிரி இருக்கேன்லாம் சொல்லுவாங்க. ம். ம். மாட்டிப்பாங்க. மாட்டிப்பாங்க. ஓகே. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. ஓகே. அண்டு அண்ணன் ம். யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னு ஒரு அமைப்பு இருக்குது ஓகே. இதில். ஓகே. அண்ணன் மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ம். அவங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுவாங்க. ஓகே. இவங்க கூட ம். அவங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம அண்ணன் தானே ம். அப்படின்ட்டு கொஞ்சம் 2.5 வருஷம் ஓகே. கொஞ்சம் அனுசரித்து போயிட்டாங்க அப்படின்னா ம். அவங்களுக்கும் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கும். பெண்கள் மாணவர்கள் அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? பெண்களுக்கு காமனாகவே கொஞ்சம் சரியான வருஷம் இல்லை இது. வருஷம் இல்லை. அவங்களுக்கு உண்டான இந்த லக்னம் சொல்கிறேன் இல்லையா, ம். அதில் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த தெய்வத்தை வழிபட்டுட்டே வந்தால் கண்டிப்பாக அவங்க சேஞ்சஸ். அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் சார் ரிஷப லக்னம்? ரிஷப லக்னக்காரங்க வந்து வேங்கட சுப்பிரமணியர்னு சொல்லி இருக்கு. ஓகே. இல்லைன்னா ம். சில கோயிலில் பெருமாள் கோயிலில் முருகன் இருக்கும். ஓ. ரொம்ப ரேர் தான் கொஞ்சம். ஓகே. பட் சில ஊரெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ம். அவங்கள அவங்க பிடிச்சாங்க வழிபடணும். அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிஷப லக்னக்காரங்களுக்கு.